ஓகே. லேசாக டில்டடாக இருக்கா இல்லாட்டி கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே, வாட் எவர் லெசன் வி ஆர் கோயிங் டு பி டூயிங், லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தட். ஒரு 2B பென்சிலில் வரைஞ்சிட்ருக்கேன். முதல்ல ஒரு தம்ப்நெயில் ஒன்று நான் செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா, தம்ப்நெயில்னு தனித்தனியாக போடாமல் ஒரே ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு இது போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரியா, ஒரு 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 ஹை லெவல் லைன் போட்டுடுறேன். வேனிஷிங் பாயிண்ட்டை வந்து இங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட், அங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வச்சிடுறேன். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சரியா, 2 பாயிண்ட் அதானே எழுதுகிறோம் நம்ம. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு எழுதிடுறோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு இன்டீரியர் ஒன்று வரைய போகிறோம். எக்ஸ்டீரியர் ஒன்று வரைஞ்சிரோமா. எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நான் ரஃபாக ஒன்று உங்களுக்கு வரைஞ்சி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டான்ட்டேன். என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிடுவோமா. நான் அதே இங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட், அங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வச்சு அந்த 2 வேனிஷிங் பாயிண்ட்டை தான் நான் வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வரைய வேண்டிய தேவையில்லையே. சரியா, இப்போ என்ன செய்கிறோம், இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று போடுறோம். இதுக்கு பேரலாக இப்படி வச்சுட்டு அங்கே ஒரு லைன் போடுறேன். அதுக்கு பேரலாக இந்த சைடில் கொஞ்சம் குட்டையாக இது ஸ்கேலில் இருக்கக்கூடிய லைனை யூஸ் பண்ணி அங்கே ஒரு லைன் போடுறேன். அப்போ இங்கே ஒரு லூசெண்ட், அங்கே ஒரு லூசெண்ட், இங்கே ஒரு லூசெண்ட், அங்கே ஒரு லூசெண்ட் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த லூசெண்டையும் இந்த லூசெண்டையும் இந்த வேனிஷிங்கையும் கனெக்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்டீரியர் செய்யும்போது அப்போ என்ன மீனிங் வருது, எக்ஸ்டீரியர் செய்யும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை ரைட் சைடில் கனெக்ட் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து இதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இதை வந்து இங்கேருந்து அங்கே வச்சு கனெக்ட் பண்ணுறோம். சரி, இது 2 சைட்லேயும் இருக்கக்கூடியது டாப்பில் இருக்கிறதுனால 2 சைட்லேயும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரியா, ஆயிடுச்சா. இதை இங்க் பண்ணிடுவா. ஆயிடுச்சா. இது வந்து ஒரு பாக்ஸோடைய வெளிப்பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா, இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு பாக்ஸோடைய உள் பக்கத்தை பார்ப்போமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம, இப்படி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிடறோம். அப்படி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிடறோம். அப்படி ஒரு லைன் வரைகிறோன்னா இப்போ இந்த லைனை வரைகிறோம் நம்ம. சரியா, அப்போ அந்த லைனை வரைகிறோன்னா அதோட கொஞ்சம் குட்டையாக இருக்க போகுது இல்லையா. கொஞ்சம் இப்படி தள்ளி வரைஞ்சிக்கிறோமா. இந்த சைடை வரைய போகிறோம் இங்கே. அப்போ நமக்கு அங்கேருந்து இப்படி போகணும்னா இங்கே இருக்குன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த லைன். அவ்வளோ பெருசு தான் இருக்கும் அந்த லைன். அந்த லைனை அப்படி வரைஞ்சிக்கிறோம். நம்ம வரைஞ்சிட்டு இந்த சைடு வாலை வரையணும். இந்த சைடு வாலை வரையணும்னா இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி இங்கேருந்து இப்படி வெளியில் கொண்டு வரணும். எப்படி, இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வர்றோம். இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வர்றோம். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வாலில் ரைட் சைடில் போய் கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகும் இது.
இந்த வால் வந்து இங்கே கனெக்ட் ஆக போகுது. ஆயிடுச்சா? இப்போ இந்த வாலை வந்து க்ளோஸ் பண்ணுவோமா? இந்த வாலை எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்? இந்த வாலை எப்படி க்ளோஸ் பண்ணுவோமா? $90 இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக 90 வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் டைம் வந்து நிறைய ஆகும். இப்போ இது வந்து இதோட கனெக்ட் ஆகும் இல்லையா? ரெண்டு சைட்லேயும் கனெக்ட் ஆகும்ல இந்த லைன். எப்படி நம்ம டாப்பை கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி பாட்டமும் கனெக்ட் பண்ணோம்ல. அங்கேருந்து அது கனெக்ட் ஆகுது. இங்கே இங்கேருந்து இப்படி கனெக்ட் ஆகி இப்படி வருது. இந்த சைடில் வந்து இங்கேருந்து கனெக்ட் ஆகி இப்படி வருது. சரி, நான் இப்போ எக்ஸ்டீரியரை இது எக்ஸ்டீரியர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதை வரைய வேண்டிய தேவையில்லை எனக்கு. சீலிங் வந்து மேலே போயிருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். சீலிங்கை மேலே போட்டு ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அந்த லைன் கிடையாது, இந்த ரெண்டு லைன்ஸ் கிடையாது. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், கட் அவுட் ஆக்கிட்டோம் இல்லையா? கட் அவுட் ஆக்கிட்டோம். இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது கிடையாது. அது வந்து எக்ஸ்டீரியருக்கு தான் அந்த லைன் வேண்டியிருக்கும். என்னாச்சு? அந்த வால் அங்கே முடியுது, அவ்வளோ பெருசு அந்த வால். ஒரு பாக்ஸோட உட்பக்கம் வந்துருச்சா? இப்போ வந்து ஒரு ட்ரங்க் ஒன்று இருக்குது. ஒரு ட்ரங்க் வந்து ஒரு ட்ரங்க்கை வந்து வரைவேன். நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைய போகிறேன். கோணல் ஆகிவிட்டேனோ? சரி, ஓகே. ஒரு ட்ரங்க் ஒன்று வரைய போகிறேன். ட்ரங்க் வந்து அந்த பக்கம் திறக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ட்ரங்க்குடைய ஒரு சைடு அங்கே போகுது. அங்கே பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப ரஃப்பாக வரைகிறேன். இது வந்து மூடி. சரியா? அந்த ட்ரங்க்கில் 4 பூன் இருக்குது. இது வந்து ட்ரங்க்குடைய கீழ்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிஞ்ச். ரொம்ப ரஃப்பாக வரைகிறேன். அந்த சைடில் ஹேண்டில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை திறக்கிறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். நான் பென்சிலில் வரைஞ்சிட்டு அப்புறம் இங்க் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸை திறக்கிறோம். கொஞ்சம் சிறுசாக வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் ரஃப்பாக வரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து திறக்கிறோம், பாக்ஸை வந்து திறக்க போகிறோம். இதான் மூடி. இதான் மூடினா இது வந்து அப்படி போகுதுன்னா சிறுசாக போகும் இல்லையா? இது அப்படி வந்துடும். அதாவது இது வந்து அப்படி வந்துடும், வெளியில் வந்துடும் இல்லையா? இது அப்படி போனாலும் இப்போ இந்த கோடு வந்து இங்கே வந்துடும்.
ட்ரங்க் அப்படி திறந்துருக்குமா? இது அங்கே போகும் இல்லையா? இப்போ இங்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சரியா? இப்போ ஹிஞ்சு வந்து அங்கே வரும் இல்லையா? இங்கே ஒரு பூன் இருக்குது, அங்கே ஒரு பூன் இருக்குது. அங்கே ஹிஞ்சு அப்படி வந்துடும். அங்கே ஹிஞ்சு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். சரியா? இப்போ இந்த இடத்துல கோடு போகும். இது தெரியாது, லேசாக தெரியும்னு வச்சுக்கோங்க. சரி தானே? இப்போ இந்த பாக்ஸை இப்படி திருப்பிடுவோமா? இந்த பாக்ஸை அப்படி இந்த சைடில் திருப்பிடுவோம். அப்போ என்ன வரும்? இந்த சைடை நம்ம முதல்ல வரைவோமா? எல்லாமே ரஃபாக நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வேனிஷிங் பாயிண்ட் எல்லாம் அப்படிலாம் போட்டு அப்படி இப்படிலாம் செஞ்செல்லாம் வரையலைன்னா நான் வந்து வேணும்னே இப்படி வரைகிறேன். ஏன்னா இன்டீரியரை முதல்ல வரைகிறேன். இப்போ இது பாக்ஸோடைய அடிப்பாகம். சரியா? பாக்ஸோடைய அடிப்பாகம் சரி தானே? இப்போ பாக்ஸ் வந்து திறக்குது. இப்படி எப்படி திறக்குது? இது ரெண்டும் பேரலாக இருக்கும் இல்லையா? அங்கேருந்து வேனிஷிங் அப்படி தான் போகும் இல்லையா? இது எல்லாமே எக்ஸ்டீரியர். இப்போ தான் இன்டீரியர் வருது நமக்கு. இப்படி தான் இருக்குமா? இங்க் பண்ணி காட்டவா? நான் ரொம்ப டீட்டெயில்டாக கரெக்டாக ட்ரங்க் எப்படி இருக்கும், இப்படி தான் சயின்டிஃபிக்காக இருக்கணும், இந்த இடத்துல தாழ்ப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சிட்ருக்கேன். இது ஆப்போசிட்டாக வர்றதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறத பார்த்துக்குங்க.
பாக்ஸ் வந்துருச்சா? இப்போ இந்த பாக்ஸோட இது இன்டீரியர் ஏரியா. இது வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் போய் வேனிஷ் ஆகுது, இது வந்து ரைட் சைடில் வேனிஷ் ஆகுது. இது வந்து ரைட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் வேனிஷ் ஆகுது. இது லெஃப்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் வேனிஷ் ஆகுது. இது லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் வேனிஷ் ஆகுது. பார்த்திங்களா? இதை விட்டுருங்க. இது கொஞ்சம் கோணலாக போயிடுச்சு. நம்ம அந்த பாக்ஸில் மாற்றினோம் பார்த்திங்களா, அது மாதிரி மாறிடுச்சு. இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? இது என்னன்னு சொல்லிட்டு விளங்கிடுச்சா? இப்போ உங்களுக்கு வந்து இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே.